அதிமுக கூட்டணியிலே இணைந்த பிரபல தமிழ் நடிகரின் கட்சி மகிழ்ச்சியில் அதிமுகவினர், அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது ஒரு புறத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே சின்ன சின்ன கட்சிகளாகட்டும், அமைப்புகளாகட்டும், ஜாதி ரீதியான அமைப்புகளாகட்டும், சின்ன சின்ன புதிய புதிய கட்சிகளாகட்டும் அனைத்துமே அதிமுகவிற்கு தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில் தான் அதாவது தமிழ் சினிமாவிலே வில்லன் நடிகராக மிகப்பெரிய ஒரு இடத்திலே இருந்த ஒரு நபர் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி என்பது தற்சமயம் அதிமுகவிற்கு ஆதரவுகளை 2026 சட்டமன்றத்திலே கொடுக்கும் என அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார் அந்த பிரபல நடிகர். அவர் யார் அப்படிங்கிற இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறோம். அதிமுக கூட்டணி இணைவதாக நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியுடைய தலைவருமான மன்சூர் அலிகான் தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுக கூட்டணியிலே இணைவதாக நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவருமான மன்சூர் அலிகான் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நேரிலே சந்தித்த பிறகு பேசிய அவர் வருங்கால முதல்வரை சந்தித்து பேசியதில் மகிழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் ஏவுகணைகளையும் எரிகுண்டுகளையும் பாயும் என கூறியிருக்கிறார். மேலும் வரும் தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் எனவும் தொகுதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என நமது மன்சூர் அலிகான் அதிரடியாக பேச்சு செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை மன்சூர் அலிகான் நேற்று தினம் சந்திப்பு நடத்தி இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பிலே அதிமுக கூட்டணியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம், வருங்கால முதலமைச்சரை சந்திப்பு நடத்தியதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அதே போல தேர்தல் பரப்புரையிலே கண்டிப்பாக எங்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். நான் இந்த முறை ஒரு தொகுதியிலாவது போட்டியிடுவேன், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த தொகுதி எந்த தொகுதி அப்படிங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும். ஆனால் 2026 சட்டமன்றத்திலே பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முழு ஆதரவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என மன்சூர் அலிகான் அதிரடியாக பேசியிருப்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்திலே மிக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்றத்திலே பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அதாவது அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற போட்டி மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்குமா அல்லது திமுகவை வெளியேற்றிவிட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதிமுகவுடைய ஆட்சியாக இருக்கும். திமுக கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளை அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி கட்சிகள் குறைவாக இருந்தாலும் திமுகவை காட்டிலும் அதிமுகவிற்கு குறைவாக இருந்தாலும் சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும், விவசாய சங்கங்களாகட்டும், ஜாதி ரீதியான அமைப்புகளாகட்டும், இவை அனைத்துமே அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருப்பது 2026 தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான வழியாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இன்னொரு புறத்திலே நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பதும் அதிமுகவிற்கு அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதுவும் ஒரு புறத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய எதிரொலிக்கக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா.